எல்லோருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு சக்கம்மா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான என்பிகே ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்பிகேங்கிறது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மூன்றும் கலந்த கலவை தான் என்பிகே. இந்த 3 சத்துக்கள் தான் ஒரு பிளான்ட் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ப்ரைமரி மேக்ரோ நியூட்ரியன்ஸுங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தும் ஒவ்வொரு விதமாக பிளான்ட் டெவலப்மெண்ட்டுக்கு உதவி பண்ணுது. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நான் அளவாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். என்கிட்ட நிறைய பிளான்ட் இருக்குது, அதனால் நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி நான் அளவாக செய்கிறேன். உங்களுடைய செடிகளினுடைய அளவை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து இது மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஒரு மூடி போட்ட ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு கரைசல், அதை நீங்கள் கொட்டிடுங்க. கொட்டிட்டு மிக்சியில் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி அந்த ஒட்டி இருக்கிறது எல்லா கரைசலையுமே எடுத்துருங்க. ஏன்னா அது கூட ஒரு 2 செடிக்கு நமக்கு உபயோகப்படும், அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கழுவி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ 2ஆவதாக நம்ம ஒரு பொருள் சேர்த்துறோம். அதுதான் அரிசி கழுவுன தண்ணி. இது நல்லா ஒரு 2 லிட்டர் இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி மாவு இட்லிக்கு அரைச்சோம், அதனால் நிறையா அரிசி கழுவுன தண்ணி கிடச்சிது. அதனால் இன்றைக்கி நான் செய்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கரண்டியோ ஒரு கத்தியோ அது மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு மூடி போட்டு வீட்டுக்குள்ளாரியே ஒரு நிழல் பாங்கான இடத்துல ஒரு 2 நாள் புளிக்க வச்சுருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நாள் அப்படியே லைட்டாக மூடி திறந்து அதே போல் ஒரு கரண்டி வச்சு ஒரு சுற்றி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. இப்போது 2 நாள் கழித்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கரைசல் மாறி இருக்கும். ஓகேங்களா? இப்பயுமே லைட்டாக ஒரு கலக்கிட்டு இப்போ நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது தான் இது என்பிகே கரைசலாக மாறப்போகுது. இந்த என்பிகே கரைசல் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் செடிகளுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அது என்ன பொருள்னு பார்க்கலாம். மீன் அமிலம். இது ஒரு 150 ml இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கரண்டி வச்சு இல்லைன்னா ஒரு குச்சி வச்சு நல்லா இப்படி வலது கை பக்கமாக கிளாக் வைஸ் சுற்றிக்கோங்க. இப்போது 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் இந்த மாதிரி 2 தடவை ஆற்றிட்டு 1 லிட்டர் நம்ம அந்த கரைசலை எடுத்து என்பிகே கரைசல் எடுத்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாங்க. அதாவது என்பிகேன்னு சொல்லும்போது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். நைட்ரஜன் என்ன பண்ணுன்னா இலைகளினுடைய வளர்ச்சி, அப்புறம் ஸ்டெம் க்ரோத்து, அப்புறம் மிகவும் முக்கியமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ ஓவராலாக பிளான்ட் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த நைட்ரஜன் சத்து ஆச்சுங்களா. அடுத்தது பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் நல்ல ஃப்ளவரிங்க்கு, ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு, அப்புறம் ஃப்ரூட்டிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் பாஸ்பரஸுங்கிற சத்து. அடுத்தது பொட்டாசியம். பொட்டாசியமும் அதே போல் தான் நல்லா டிசீஸு, அதுக்கு வர்ற பூச்சி தாக்குதல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸு, அதாவது செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. செடிகள் தண்ணீரை நல்லா உறிஞ்சி எடுத்துக்கிறதுக்கு, அதாவது வாட்டர் அப்டேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த வேலையை இந்த பொட்டாசியம் பண்ணுது. அதே போல் ஹெல்த்து, பிளான்ட் ஹெல்த்துக்கு, ஃப்ளவர்ஸ்க்கு, ஃப்ரூட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போது நம்ம இந்த கரைசலை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் செடியினுடைய சைஸ் பொறுத்து ஒரு மக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க.
நான் பாருங்கள் எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த என்பிகேன்றது என்ன, அதில் இந்த கரைசலில் என்னென்ன மாதிரி சத்துக்கள் இருக்குது, அது எப்படி செடிகளுக்கு உதவி பண்ணுதுங்கிறத நான் இப்போ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கரைசல்லையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது எப்படி செடிகளுக்கு உதவி பண்ணுதுங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு அது செடிக்கு கொடுக்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த செடிகளில் நான் அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த செம்பருத்தியில் பாருங்கள் எத்தனை மொட்டு வந்திருக்கு பாருங்கள். குட்டி குட்டியாக சின்ன செடியிலேயே ஒரு 10-15 மொட்டு நம்மளால் வர வைக்க முடியும். ரோஸ்லெல்லாம் பாருங்கள் பேசில் ரூட் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கீழேருந்து, பார்த்தீங்களா. ஸோ நம்மளுடைய கரைசல் நல்லா சப்போர்ட் பண்ணும், லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. பூக்களும் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக அருமையாக பெருசாகவும் பூக்கும். ஸோ இந்த கரைசலில் இலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு 3 சத்துமே கலந்துருக்கிறதுனால செடிகளுடைய ஆரோக்கியம் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த கரைசலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் செடிகளுக்கு கொடுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா. நம்மக்கிட்ட ரோஸ் பெஸ்டி ஃபெர்டிலைசர் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரம் லதா.